குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். இந்த மாதிரி விஷயம்லாம் கூட காணாமல் போகுமா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் வந்து காணாமல் போயிருக்கு. நேற்று பதவியேற்ற திரு கர்நாடக முதல்வர் திரு DK சிவகுமார் மீண்டும் மேகதாட்டு அணையை கையில் எடுத்திருக்கிறார். இது குறித்த பின்னணி தகவல்களை நம்மோடு பகிர்வதற்கு நமது மூத்த உதவி ஆசிரியர் திரு அருண் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் மேம். சார், ரொம்ப பரபரப்பாக காலையில் வந்து நம்மளோட மின்சாரத்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கான டெண்டர் விட்டதில் வந்து நடந்த முறைகேடு CBI விசாரணைக்கு போயிருக்கு. பட் அதோட ஆதாரம்லாம் இந்த ஹார்ட் டிஸ்க் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு பரபரப்பான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்து அவர் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. என்ன நடந்திருக்கு, களவு போயிருக்கா, இல்லை இது வந்து அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்ன மாதிரி இது வந்து மின்சாரத்துறையில் இப்போ மின்வெட்டு நிறையா நடக்குது, அதை திசை திருப்ப இந்த விவகாரமா? ஆக்சுவலி இந்த திருடு போயிருக்கா இல்லையன்றதை நம்ம இங்கே உட்காந்துட்டு சொல்ல முடியாது. விசாரணை நடத்தி அங்கே செக் பண்ணாதான் தெரியும். இதுக்கு 2 பேரை பிடிச்சிருக்காங்கன்றாங்க, 2 பேர் வரலன்றாங்க. இது மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. CCTV கேமரா இருக்கும், கண்டிப்பாக அதை செக் பண்ணால் இதாகும். லாஸ்ட் 24 hours 48 hours ஃபுல்லாக செக் பண்ணாங்கன்னா, செலடை போட்டாங்கன்னா கிடச்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை யார் பண்ணாங்கன்றது வாய்ப்பு இருக்குது. பட் இதில் இப்படி ஒரு விஷயம் வந்து நிற்கும்போது அதோடைய கோஇன்சிடென்ட்டாக வந்து நிற்பது என்ன அப்படின்னா, CBI வந்து டிரான்ஸ்ஃபார்மர் முறைகேடை வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த சூழல். இதை எடுத்து பார்க்கும்போது ஆதாரங்கள் அழிப்போ அப்படின்ற இது இருக்குது. துக்ளக்கோட ஒரு அனிவர்சரியில் திரு சோ அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். அது இப்பயும் வீடியோஸ் அவைலபிள். CBI வரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஏன்னு கத்திக்கிட்டு வருவாங்க. எத்தனை நேரம் ஏன்னு கத்துவீங்க? அதனால தான் வந்து 2G மாதிரி எல்லாத்துலேயும் வந்து அது உடனே ஏன்னு கத்திக்கிட்டு வரத்துக்குள்ளேயே வந்து எல்லாம் சரி பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு. அது போல தான் இது வந்து இந்த விஷயம் சொல்லிட்டு வரத்துக்குள்ள ஹார்ட் டிஸ்கே காணும் அப்படின்னா அது என்ன மாதிரி போய் நிற்குது? ஹார்ட் டிஸ்கில் தான் பல விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா இது கூட நம்ம பார்த்தா கோடநாடு வழக்குலையும் அப்படி தான் போய் நிற்கும். கோடநாடு வழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் அண்ட் அந்த பென்ட்ரைவில் தான் பல முக்கியமான விஷயங்கள் இருந்தது. அந்த விஷயங்கள் மூலமாக அதிமுகவின் பல MLAக்களை கட்டுப்படுத்தி வைக்க முடியும்னு இந்த இதை வந்து பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு தியரி. இட்ஸ் அ தியரி. அது போல இதுக்கும் ஒரு தியரிகளுக்கு வழிவகுக்கக்கூடிய விஷயமா வந்திருக்கும். நமக்கு நடந்தது என்னன்னு தெரியாது, பண்ணது என்னன்னு தெரியாது. DMK கவர்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண TVK கவர்மெண்ட் பண்ணுதான்ற கேள்வி இங்கே வந்து நிற்கும். அதுக்கு ஏன் TVK கவர்மெண்ட் இப்படி ஒரு ஸ்கோப்பை கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி வந்து நிற்கும். எல்லாமே வழிவகுக்கும். இதில் IPS நியமனம் அதுலேயே வந்து பாருங்க, DMKக்கும் TVKக்கும் செட்டிங் இருக்கு அப்படின்லாம் எல்லாரும் சொன்னார்கள். இது போன்ற எல்லா தியரிக்கும் இது போன்ற மர்மமான விஷயங்கள் வழிவகுக்கும். அண்ட் 2026 இஸ் இயர் ஆஃப் மர்மங்கள். ஓகே, ஒன் ஆஃப் த மர்மமா இது இருக்கு. திரு எடப்பாடி அவர்கள் வந்து கடுமையாக குற்றம் சாட்டியிருக்காரு. தூர சக்தியை காப்பாற்றுகிறதா பேர சக்தி அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான அறிக்கை விட்டுருக்காரு. ஹார்ட் டிஸ்கே காணோம்னா அப்போ இது வந்து இது என்ன காணாமல் போகிறதுக்கு ராத்திரி கட்டியிருக்கிற ஆடா, இது எப்படி காணாமல் போகும்? நீங்கள் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க ஆதாரங்களை அழிக்கிறதுக்கு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. இப்போ நான் சொன்ன தியரியில் லாஸ்ட்டாக சொன்னது இந்த மாதிரி தியரியில் இதுவும் ஒன்று வந்து நிற்குது. DVACயோடைய தலைவராக திரு அருண் IPS அவர்களை நியமித்ததையே நிறைய பேர் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அவரே கருப்பு பட்டியலில் போட்டாங்க. அப்புறம் அவங்களும் வந்திருக்காங்க. TVK ஃபுல்லாக தடுத்து நிறுத்தியதே அவர் தான். ஆனால் அவரை இப்போ போட்டிருக்காங்க. இதுக்கு பின்னாடி தாவேக்கு அவருக்கு சமீபமாக ஆதரவு கொடுத்த திமுகவின் கூட்டணி கட்சிகள் அவர்கள் வழி வந்த லாபிக்கெல்லாம் எதாவது பண்ணுறாங்கன்னு என்னெல்லாமோ தியரிஸ் வந்து நிற்குது. அது என்ன நமக்கு தெரியாது. அருண் IPS பற்றி இந்த விஷயத்துலையும் சரி, TVK பற்றியும் இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இது போன்ற கான்ஸ்பிரசி தியரிஸுக்கு எது வழி கொடுக்கணும் அப்படின்ற பாயிண்ட் வந்து நிற்கும். அவரோட அப்பாயின்மெண்ட்லேயே DVACல அவர் அப்பாயின்மெண்ட் அப்படின்றது வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தோம்னா அதுக்கு அந்த கான்ஸ்பிரசிக்கு வந்து வழிவகுக்குது. அவர் மேபி இன்னோசென்ட்டாக இருக்கலாம், அவங்க மேபி இன்டென்ஷனலாக பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் இதெல்லாம் வழிவகுக்குதுல ஒரு ஷேடியான ஒரு விஷயத்த எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் செய்யணும் அப்படின்ற பாயிண்ட் வந்து நிற்குது. இந்த இடத்துலையும் அதே தான். இது வந்து கிடைச்சிடலாம், நாளைக்கே கிடைச்சிடலாம். பார்த்தா அதில் ஒன்றுமே இருக்காது, வெறும் அட்டண்டன்ஸ் மட்டும் கூட இருக்கலாம், யாருக்கு என்னன்னு தெரியும். பட் ஆனால் சொல்கிறேன், பட் ஆனால் இதில் உங்களுக்கு டோட்டலாக இது வந்து அதற்கு வழிவகுக்கக்கூடிய விஷயமாக வந்து நிற்கிறது. ஒரு கேள்விகளை கண்டிப்பாக எழுப்பக்கூடிய விஷயம்தான். ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸும் இருக்கலாம், மறுப்பதற்கு இல்லை. ஓகே, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்கும் போது சொல்கிறாரு, இவர் வந்துட்டு இன்னும் ஒரு ஆய்வுக் கூட்டம் கூட நடத்தலை, மின்வெட்டு அதனால தான் அடிக்கடி நடக்குது, ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தினா தான் எங்கே என்ன பற்றாக்குறைன்னு தெரியும், அதெல்லாம் பார்க்கலாம்.
ஒரே ஒரு பர்சன்ட் தான் கருப்பாடு இருக்கு அப்படிங்கிறாரு, ஏன் 99% வச்சு 1% கண்டுபிடிக்க முடியாதா, இந்த பிரச்சனையெல்லாம் திசை திருப்பத்துக்கு தான் ஹார்ட் டிஸ்க் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் இவரை பத்தி சொல்லியிருக்காரு. இல்ல இந்த இதை நம்ம வந்து மின்வெட்டு விஷயத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். டிஎம்கே ஏடிஎம்கே யார் என்ன குறை சொன்னாலும் மின்வெட்டு நடப்பது மிகவும் இதான விஷயம். இது வந்து ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டில் மின்வெட்டு அப்படின்றது 2011 தான் கடைசியா நம்ம சொல்லணும். 11-12 காலத்துல இருந்தது. அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியாவில் பெரும்பாலான எப்பவுமே இந்த சம்மர் சீசன்ல எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் அதிகமாகும். அதிகமாக ஏசி யூஸ் பண்ணுவோம், அதிகமாக ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம நார்மலான விஷயம். அது நாடு முழுக்க இருக்கும்போது அது எப்படி தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளோ இது பயன்படும்? இதில் வேற சொல்றாங்க ஆந்திராவில் வந்து நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு, அதனால கரண்ட் அதிகமாக இழுக்கிறாங்க. இது என்னங்க இது புதுசாக இருக்குது, என்னெல்லாமோ கதையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அது இருக்குது. தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஒழுங்காக அதை பவர் சப்ளைக்கு பிளான் பண்ணணும். அதுதான் மேட்டர். இந்த இடத்துல டிமாண்ட் ஸ்பைக் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு பஃபராக முன்னாடி நம்ம வந்து சில விஷயங்களை பண்ணி வச்சிருக்கணும். டிரான்ஸ்ஃபார்மர் சில இடத்துல பழுதாகுது அப்படின்றாங்க, அதை சரி பண்ணணும் அப்படின்றாங்க. அதுக்காக ஒரு 4-5 மணி நேரம் இதாகுதுன்றாங்க. இதெல்லாம் புதுசாக இருக்குது. அவ்வளோ ஒரே அடியாக எப்படி இத்தனை மாவட்டங்களில், சென்னையில் தலைநகரில் உள்ள இடத்துல ஒரே நேரத்தில் எப்படி எல்லாம் பழுதாகும், ஒரே நேரத்தில் எப்படி இப்படி வரும் அப்படின்னா முறையான பிளானிங் இல்லாமல் இருந்திருக்கு. ஆர் ப்ராப்பர் டைரக்ஷன்ஸ் வந்து பின்பற்றப்படவில்லை. ஆர் வந்து இந்த கவர்மெண்ட் வந்துருச்சுன்னு உடனே, ஐ மீன் டிவிகே கவர்மெண்ட் அப்படின்னோடனே கோஆப்ரேட்டிவ் பண்ணாமல் இருந்துருவோன்ட்டு உள்ளே பண்ணுறாங்களா? இது போன்று எது வந்தாலும் த பக் ஸ்டாப்ஸ் அட் தி கவர்மெண்ட். அந்த பொறுப்பு இவர்களிடம் வந்து நிற்கிறது. இவங்க ஏன் செய்யலன்னு தான் கடைசி நீங்க தானங்க வந்தீங்க. இதுக்கு டைம் கேட்க முடியாது. சிஸ்டத்தை சரி பண்ண நீங்க டைம் கேட்கலாம். இமீடியட்டான சாதாரண விஷயத்தை சரி பண்ணதுக்குலாம் நீங்க 6 மாசம் டைம் கொடுங்கலாம் கேட்க முடியும். 6 மாசம் கரண்ட் இல்லாம இருக்க முடியுமா? கரண்ட் இல்லைன்ற விஷயம் எப்பேற்பட்டது? எப்படி முதலீடுகள் வரும்? ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கே கரண்ட் இல்லைன்னா எப்படி பிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு கரண்ட் வரும்? இதெல்லாம் வந்து நிக்குது. குஜராத் வந்து இன்னைக்கு சூரியகர் பிரைம் மினிஸ்டரோட சூரியகர் திட்டத்துல அவார்டு வாங்கியிருக்காங்க. சூரியகர் திட்டம் என்ன தெரியுமா? மத்திய அரசு மானியம் கொடுக்குது வீட்டு மேல வந்து உங்களுக்கு சோலார் பேனல் அமைப்பதற்கு. அதன் மூலம் சோலார் பேனல் அமைச்சீங்கன்னா நீங்க கரண்ட் இதே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு மொட்டையா வெயில் அடிக்கிற இது வந்து யூஸ் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு கரண்ட் பில்லே நல்லிஃபை பண்ணுது. அப்படி ஒரு விஷயம் கரண்ட் பில்லே வராதுன்ற மாதிரி ஒரு திட்டத்தை மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. அதை முழுமூச்சா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? இது போல பல விஷயங்கள் இருக்கு. ரெனியூவபிள் எனர்ஜின்றது தான் இனிமே ஃபியூச்சர். திருப்பி நம்ம நிலக்கரி அப்படின்னு போய் நின்று கூடாது. இதுக்குதான் போகணும். அப்போ புது புது விஷயங்கள் வந்திருக்கு. நம்ம பேசிக் விஷயத்திலே பிரச்சனை அப்படின்னு போய் நிற்கிறோம். இதெல்லாம் சரி பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஒரு சதியாகவே உள்ள வேணும்னே கரண்ட்டை பிடுங்கி விடுறாங்க. தாவேக அரசுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க பிடுங்கி விடுறாங்க. யாரோ ஒருத்தர் தான் வேணும்னே செய்யறாங்க, வேணும்னே சபோர்டேஜ் பண்றாங்க அப்படின்னு வந்தாலோ, இல்லை இவர்களுடைய நிர்வாக இயலாமையோ, இது எதுவாக இருந்தாலும் த பக் ஸ்டாப்ஸ் அட் தி கவர்மெண்ட். அவங்க தான் செய்யணும். திரு சிடிஆர் நிர்மல்குமார் தான் செய்யணும். அவர் தான் சரி செய்வார். ஓகே சார், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபார் டிவிகேவோட செக்யூரிட்டி டெஸ்ட், மூணாவது கார்டில் திருப்பி அந்த முதல் டெஸ்ட்டை பார்க்க போகிறோம். அது முன்னாடி இது செகண்ட். இது வந்து அவங்களோட செக்யூரிசம்கான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து மதசார்பின்மை அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிறது சார்பற்ற சமூக நீதி அப்படி சொல்லுங்க, வித்தியாசமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்றம் வந்து கேட்டிருக்காங்க, திருப்பரங்குன்றம் நாங்கள் முடிவை அறிவிச்சாச்சு, இப்போ வந்திருக்கிற அரசோட இது என்ன, இந்த தீர்ப்பில் உங்களோட முடிவு என்னங்கிறத வந்து நீங்கள் வந்து ஜூன் 22 இன்சிடென்ட்லி அது வந்து முதல்வரோட பிறந்த நாளும் கூட, அன்னைக்குள்ளே நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன முடிவு எடுப்பாங்க? தீபம் ஏற்றுவாரா விஜய்? இதில் என்ன அஃபிடவிட் தாக்கல் செய்கிறாங்க, என்ன கருத்து தமிழக அரசு வைக்க போகுது அப்படின்றத பார்த்தே ஆகணும். வக்பு வாரியத்துடைய தலைவராக ஐயுஎம்எல் எம்பி தான் இருக்காங்க. ஐயுஎம்எல் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட். எஸ். ஸோ இதை டோட்டலாக இது எப்படின்றத இன் டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது தாவேக அரசுக்கு ஒரு லிட்மஸ் பேப்பர் டெஸ்ட் வந்திருக்கிறது. ஒரு டெஸ்ட். இதில் தாவேக அரசு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் என்ன செய்ய இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் அவர்கள் வந்து எப்படி மதசார்பற்ற சமூக நீதியை செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு முக்கியமான நிலைப்பாடு. கடந்த முறை வந்து வெறும் அரசியல் கட்சியாக இருக்கும்போது மௌனம் சாதித்து அப்படி தப்பிச்சு செஞ்சாங்க. இப்போ கவர்மெண்ட்டாக அப்படி கிடையாது. நிலைப்பாடு எடுத்தாகணும். ஒன்று இங்கே இல்லை அங்கே. ஒன்று விளக்கு ஏற்றணும்னு சொல்லணும், இல்லை விளக்கு ஏற்றக்கூடாதுங்க, இப்போ சமீபத்து ஹிஸ்ட்ரி தான் வேணும், ரீசெண்ட் இயர்ஸ் என்ன இருக்கோ அதே ஸ்டேட்டஸ் ஸ்கோர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லணும். இல்லைங்க ரெக்கார்ட்ஸ் படி வரலாற்று இது படி பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய இது படி பார்த்தோம்னா விளக்கு ஏற்றணும்னு சொல்லணும். ரெண்டுத்தை தான் ஒன்று தானே வரும். ஒரு உயிர் போயிருக்கு, பூர்ணச்சந்திரனோட உயிர் போயிருக்கு. அவங்க வந்து வெறும் லாஜிக்கலாக கேட்குறாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு மித்தலாஜிக்கலாக கேட்கல, லாஜிக்கலாக கேட்குறாங்க. திரு ராம ரவிக்குமார் எல்லாத்தோட
ஆதாரத்தை பிரசன்ட் பண்றாங்க. திருப்பரங்குன்றத்துல தூண் இருந்தது, நீங்க அதை சமண தூண் இன்னும், ஆனா தூண் இருக்கா இல்லையா? அது எதுக்கு சும்மா வந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக சும்மா வச்சுட்டு போயிருக்காங்களா? ஒரு இடைப்பட்ட காலத்துல இல்லையே தவிர முன்பு ஃபுல்லா இருந்திருக்கு. அதை எப்ப கேட்கறாங்க? வாரம் வாரம் டெய்லி இல்ல, கார்த்திகை தீபத்தன்று ஏத்தணும் அப்படின்னு கேட்கறாங்க. அது இட்ஸ் இன் டிஸ்டன்ஸ் ஆக்சுவலி. அந்த அந்த தர்கால இருந்து தூரத்துல தான் இருக்கு. அப்ப எப்படி நீங்க அதுல குறை சொல்ல முடியும்? அது எப்படி நீங்க தடுக்க முடியும்ன்ற கேள்வி இருக்கு. டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார் சம் ரீசன், அது எல்லாரும் சொன்னாங்க, ஓட் பேங்க், அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. நீங்க வந்து 2 பேர் பக்கமும் வந்து நான் எதுக்கு பிரச்சனை பண்ண அமைதியா இருந்துட்டு 2 பக்கத்தோட ஓட்டையும் வாங்கிட்டீங்க. வாங்க, உங்க செக்யூலரிசத்தை காட்டுங்க. இன் வாட் வே யூ ஆர் டிஃபரண்ட் ஃப்ரம் டிஎம்கே அப்படின்றத ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ற பாயிண்ட் வந்து நிற்குது. இதுல லிட்மஸ் டெஸ்ட்ல டிவிக்கு இருக்கு. இந்த இடத்துல வித்தியாசமா ஏதாவது சொல்றாங்களா அப்படின்னு பார்க்கணும். முதல்வர் என்ன முடிவெடுப்பார்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து அவருக்கு ஓட்டு போட்டதுல எல்லாருமே இருக்காங்க, ஐயுஎம்எல்ல இருந்து எல்லாரும் இருக்காங்க. செட்டில்டா செக்யூலரான ஒரு சூப்பரான ஒரு மூவ் வந்து நடவடிக்கை எடுக்க போறாரு. செக்யூலரான ஒரு நடவடிக்கையை நகர்வா எடுக்க போறாரு. அவரே செய்யட்டும், அவங்களே மனு தாக்கல் செய்யட்டும், அதுல தெரியும். மேல்முறையீடு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? மேல்முறையீடு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்றாங்கன்றதே பாத்துருவோமே 20 செகண்டுக்குள்ள. ஓகே. சனாதனமும் ஹிந்து மதமும் வேறு வேறா? உங்கள் கேள்விகளுக்கு பதில் தேட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை ஜூன் 10 முதல் 14 வரை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். விவரங்களுக்கு 7338824242. சார், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆசிட் டெஸ்ட்னா இதுக்கு முன்னாடி சொன்னோம். இதுதான் வந்து அவங்களுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை. மேகதாட்டுல வந்து தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் வந்து அரசியல் செய்கிறாங்க. இதில் வந்து அவங்க அரசியல் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை, நாங்கள் அணை கட்டுவோம் அப்படின்னு நேற்று பதவியேற்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திமுக தாவேகா அவர்கள் வந்து நேற்று தான் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் இந்த நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. 2 அமைச்சர்கள், ஒரு ராஜ்யசபா சீட்டு. தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன பண்ண போகுது இந்த முடிவுக்கு? தமிழ்நாடு காங்கிரஸ் விடுங்க, தாவேகா என்ன செய்ய இருக்கிறதுன்றதை பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் ரன் பை முதல்வர் விஜய், தாவேகா கவர்மெண்ட். அந்த பக்கம் காங்கிரஸ் கட்சி, கர்நாடக முதல்வர். ரெண்டும் உங்க கூட்டணியாச்சு. உங்களோட கூட்டணி தான் நடக்குதுப்பா. இங்கேயும் உங்க கூட்டணியிலேயே அவங்க அங்கம் வகிக்கிறாங்க அமைச்சரவையில. அங்க உங்க கூட்டணி கட்சி வந்து ஆளுகிறது. அவர் யாத்திரை போனவர் மேகதாது, அதுக்கு அணை கட்டணும்னு யாத்திரை போனவர். அணை கட்டுவதற்கு தமிழகம் உள்ளிட்ட லோவர் லிபரேட்டரியன் ஸ்டேட்ஸோடைய அனுமதி தேவை. இந்த இடத்துல வந்து அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதுக்கு தாவேகா அரசுக்கான மெயின் லிட்மஸ் டெஸ்டே இங்கே தான் வந்து நிற்குது. ஓகே. ஏன் அப்படின்னா தாவேகா அரசு வந்து அந்த விஷயமா செக்யூலரிசம், ஏதாவது ஒரு சைடு எடுத்தா செக்யூலரிசம்னு எடுத்துடலாம், முருகனை விட்டுறலாம், முருகனால ஓட்டா கிடைக்க போகுது, செக்யூலரிசம்னு ஒரு ஓட்டு கிடைக்கும், தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லவா, அடுத்த விஷயத்த சமாளிச்சுப்போம், ஏதாவது 2 பாட்டு போட்டா சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஏமாத்திடலாம். ஏதோ சமூக ரீதியா பிரிச்சுக்கலாம், இந்த சமூகத்துக்கு இது அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். அதனால திருப்பரங்குன்றத்தை வேற விஷயமா டீல் பண்ணிக்கலாம். அதுல ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு தமிழ் கடவுள் முருகனோ ஹிந்து மதமோ எல்லாத்தையும் விட்டுலாம், அதெல்லாம் வேற சமாளிச்சுக்கலாம். இது முடியாதுன்னு சொல்ற. ஸோ இந்த இடத்துல வந்து இங்கேதான் ரியல் டெஸ்ட் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா மேகதாட்டுல வந்து காங்கிரஸ், இந்த பக்கம் தாவேகா. நேற்று ராஜ்யசபா சீட்டு கொடுக்கும் போதாவது ஒரு ப்ரீ கண்டிஷனா இதை வச்சிருக்கலாம். மேகதாட்டு பத்தி எடுக்காதீங்க, தண்ணி வந்துட்டு இருக்குது அப்படியே இருக்கட்டும். இதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? உங்களுக்கு தண்ணி, உங்களுக்கு காவிரி ஆணையம் எவ்வளவு சொல்லியிருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் தான் தண்ணி விடுங்க, ஏன்னா எக்ஸ்ட்ராவே கேட்கல. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? மேகதாதுன்னு ஒன்று எதுக்கு கட்டணும்? கட்டினா அப்ப மீதி எப்படி எங்களுக்கு வரும்? கொஞ்சமாவது மண் இருக்கும்ல, போற தண்ணி வேற, கட்டிட்டா தண்ணி அங்க நிற்கும், நின்னதுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு செக் பேலன்ஸ் இருக்கு. அப்ப அங்கிருந்து விடுறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு, அப்ப இங்க இருந்து விடுறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? அது ஒரு நிறைய கொஸ்டின் வந்து நிக்குது. இது உங்களுக்கு டோட்டலா ஈரோடு உங்களுக்கு கீழே வரைக்குமே ஃபுல்லா ப்ராப்ளம் வந்து நிற்கும். அது ஃபுல்லா அந்த காவிரி பாசன இடம் ஃபுல்லா வந்து நமக்கு ப்ராப்ளம் வந்து நிற்கும். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு வாழ்வாதார பிரச்சனைனா இதான் வாழ்வாதார பிரச்சனை. 2018 தமிழ்நாடே கொந்தளிச்சது உங்களுக்கு காவிரி போர்டு அமைங்கன்றது. மத்திய அரசு வந்து ஏன் தாமதிச்சதுன்னா ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். பண்ண மாட்டேன் இல்ல, பண்ணதான் போறாங்க. ஆனா நான் இப்ப பண்ணிடுவேன், தமிழ்நாட்டுக்கு நீதிக்கானதை கொடுத்துருவேன். ஆனா அதை வச்சு கர்நாடகால வந்து கர்நாடகா காங்கிரஸ் ஆட்சி பிடிப்பான், தமிழ்நாட்டிலையும் தூண்டி விடுறதும் காங்கிரஸ் தான். அப்ப ஆட்சி பிடிப்பாங்கன்னு காங்கிரஸ் இப்படி செய்யலாமா? அப்போ நான் மட்டும் இங்க பொலிட்டிக்கல் விக்டிமா, நான் நீதி செஞ்சேன்னா, நான் நேர்மை செஞ்சேன்னா விக்டிமா இருப்பேன்னு சொல்லிட்டு பிஜேபி ஒரு அரசியல் கட்சியா அரசியல் செஞ்சாங்க. அப்புறம் அவங்க ஆட்சி வந்துச்சு. வெறும் கொஞ்ச நாள் தான் இருந்தாரு திரு எடியூரப்பா. அந்த நேரத்துல அவர் அமைதியா இருந்தாரு. மத்திய அரசு வந்து அதுக்கான விஷயத்த செஞ்சுட்டாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க ஆட்சி அமைக்கிறதுல டி.கே. சிவகுமாரோட புண்ணியத்துல ஜேடிஎஸ் ஓட கவர்மெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் காங்கிரஸ் வந்த நேரத்துல அதை பத்தி எல்லாம் கவனம் இருக்கும் போது எடியூரப்பா அமைதியா இருந்தாரு. பிஜேபி மத்திய அரசு இதை செஞ்சுட்டாங்க, காவிரி ஆணையத்தை பாஸ் பண்ணிட்டாங்க, எடியூரப்பா அவர்கள் சைன் போட்டார். அப்ப பிரச்சனை போச்சு. உங்களுக்கு என்னாச்சு? காவிரி ஆணையம் அமைக்கப்பட்டது ஸ்மூத்தா. இப்போ வந்திருக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்.
இப்ப காங்கிரஸ் பத்தி என்ன கேள்விகள் யார் யார் எழுப்புறாங்கன்றத பார்க்கணும். பிஜேபி இருந்தப்போ அந்த காவிரி ஆணையத்தை டிலேவா இப்பவே அமைச்சிருங்க, நீங்க இப்பவே அமைங்க அப்படின்னு சொன்னவங்க, நாங்க அமைக்க தான் போறோம் பாஸ், வெயிட் பண்ணுங்க, we will be doing it அப்படின்னு சொன்னாங்க. ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் டிலே பண்ணாங்க, ஆனா செஞ்சாங்க. இங்க பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் கூட இல்ல, நேரடியா முடியாது நான் கட்டுவேன்னு வந்து நிக்கிறாங்க காங்கிரஸ். அதை பத்தி கேட்க உரிமையே இல்லைன்னா வந்து அவர் சொன்னாங்க, நீங்க பாட்டுக்கு உங்களை செய்ய, நாங்க பாட்டு நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு பேசின அமைப்புகள், அன்னைக்கு பேசின விவசாய அமைப்புகள், அன்னைக்கு பேசின சூழல், அத்தனை பேர் பேசுறாங்க. சினிமால வந்து எத்தனை பேர் வந்து பேசுனாங்க, யாராவது இப்ப பேசுறாங்களான்னு பார்ப்போம். பாஸ் மோடினா நாங்க பேசுவோம், ராகுல் காந்தினா பேச மாட்டோம் அப்படின்னு ஒரு இதுல இருப்பாங்க. ஐயோ இப்போ நம்மால் வேற ஆட்சியில் இருக்காங்க, விஜய் அவர்கள் நமக்கு தர்ம சங்கடம் ஆயிரும், ஹில் பி டூயிங் இட் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறவங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் இவங்களுக்கும் சேர்த்து லிட்மஸ் டெஸ்ட். நம்ம இந்த மாதிரி விஷயத்துல இந்த இடத்துல தாவேக அரசு யாரும் கொஸ்டின் கேட்க கூடாது, காங்கிரஸ் தான் கேட்கணும். தாவேக அரசும் காங்கிரஸை கேட்கணும். ராஜ்யசபா சீட் கிடையாதுன்னு சொல்லணும், ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லணும். சொல்லுவாங்களான்னு தெரியாது. அந்த இடத்துல தான் ஹிப்போக்ரஸி வந்து நிக்குது. நீங்க யூஆர் நோ வே டிஃப்ரெண்ட் தேன் அதர்ஸ் அப்படின்னு தாவேக அரசு ஒரு மாசத்துக்குள்ள ப்ரூவ் பண்ணாலும் ப்ரூவ் பண்ணிடும். ஓகே, ஏன்னா நம்ம இந்த மாதிரி விஷயத்துலலாம் திமுக அதிமுக எந்த அளவுக்கு எதிர்ப்பாங்க, காவிரி நீர்னா அவங்க அந்த வாழ்வாதாரம், ஸோ பயங்கரமாக நின்று போராடுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இவங்களோட போராட்டத்தை இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி முடிவு இந்த காவிரி விஷயத்துல டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் டிஎம்கே ஏடிஎம்கே தமிழ்நாட்டுக்காக நின்றுருக்காங்க. கர்நாடக பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி வந்து கர்நாடகாக்காக நின்றுருக்காங்க. நேஷனல் லெவலில் பார்க்கும்போது பிஜேபி காங்கிரஸ் இருந்த போதுதான் அணைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போதான் திரு கருணாநிதி அவர்கள் இங்கே ஆட்சியில் இருக்கும்போது அவங்க மௌனமா இருந்தாங்க. இந்திரா காந்தி அவர்கள் பீரியட்ல அணைகள் கட்டப்பட்டது. பிஜேபி பீரியட்ல அப்படி நடந்ததே இல்லை. பிஜேபி பீரியட்ல மத்தியில மோடி அவர்கள் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சொல்யூஷன் கிடைச்சது. திரு எடியூரப்பா இருக்கும் போதும் இங்க கருணாநிதி அவர்கள் இருக்கும் போதும் இங்க ஒரு சிலை, அங்க திருவள்ளுவர் சிலை, இங்க அதுக்கு இது சிலை பண்ணி ஒரு ட்ரூஸுக்கு வந்து ஒரு அமைதிக்கு வந்து நம்ம சரி பண்ணுவோம், பிரச்சனை இல்லைன்னு திரு எடியூரப்பா அவர்களும் கருணாநிதி அவர்களும் அந்த பீரியட்ல சரி பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ இது போன்ற அட்டெம்ப்ட் எல்லாம் பிஜேபி டைம்ல பண்ணியிருக்காங்க. கர்நாடக பிஜேபி லோக்கல் சென்டிமெண்ட்ஸை மதிச்சு பேசுவாங்க. ஆனா சென்ட்ரல் பிஜேபி எது நீதி, எது நேர்மை, எது நியாயம், இந்த விஷயத்த நம்ம செஞ்சிருவோம். ஓகே, கீழே இருக்கிற பாசன மாநிலங்கள் அவர்களுடைய இது இல்லாம எப்படி செய்ய முடியும், அதான் மேட்ரு. அந்த இடத்துல அவர்கள் இது பண்ணுனாங்க. இந்த இடத்துல காங்கிரஸுடைய தமிழக அக்கறை, கூட்டணி கட்சிகள் அக்கறை, தென் மாநிலங்கள் அப்படின்னாங்கல்ல, இந்த தென் மாநிலங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து இது இவருடைய தம்பி தான் கேட்டாரு, இவருடைய தம்பி டிகேஎஸ் அவருடைய தம்பி தான் தென் மாநிலங்கள்லாம் சேர்ந்து ஒரு தனி நாடா கூட போவோம் அப்படின்னு. பஸ் கர்நாடகா மூலம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரட்டும், அப்புறம் தனிநாடு கேட்கட்டும். உங்களோட தனிநாடு பாசெல்லாம் ஒன்றும் கிடையாது. தனிநாடா பிரிச்சு வந்துட்டீங்கன்னா உங்களோட ராஜ்யம் தான். இந்த தனிநாடு கேட்கணும்னு சொன்னீங்களா, தனிநாடு கொடுத்தா தமிழ்நாடு மூலம் தண்ணி குடிப்பீங்களா முதல்ல? அதை விடுங்க, சென்னையில இருந்து வேலூருக்கே தண்ணி தர மாட்டேன், வேலூர் இருந்து சென்னைக்கே தண்ணி தர மாட்டேன்னு டிஎம்கே பீரியட்ல சொன்னாங்க. அது எப்படி தருவோம் அப்படின்னு திரு துரைமுருகன் சொன்னாரு. முதல்ல செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். நாடுன்னு வந்தா மாநிலங்கள் பிரியும், மாநிலம்னு வந்தா மாவட்டம் பிரியும், அப்படின்னு பிரிஞ்சுக்கிட்டே போவாங்க. கடைசியில என் உள்ளங்கை மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு எல்லாருக்கும் இது வந்து நிற்கும். இந்த இடத்துல திரு விஜய் அவர்கள் என்ன ஸ்மார்ட் மூவ் பண்றாருன்ற பாயிண்ட் வந்து நிற்கும். இது போன்ற சவால்கள் வரத்தான் செய்யும், வராமலாம் இருக்காது. இதை விட மோடி அவர்களுக்கு எப்பேற்பட்ட சவால் 2018 இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. இந்த இடத்துல யோசிக்க வேண்டியது அதுதான். 2018 மோடி அவர்களுக்கு ஒன்னு ஸ்டேட் எலெக்ஷன் ஜெயிக்க போற நேரத்துல வந்து நம்ம தான் ஜெயிக்கிறோம் இருக்கிற இடத்துல தமிழ்நாட்டுல நமக்கு பொலிட்டிக்கல் ஃபியூச்சரே கிடையாது, இப்ப வரைக்கும் இல்ல. ஆனா தமிழ்நாட்டுக்கு தான் அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு. நான் அப்ப மத்தியில அமைக்க ரெடியா இருக்கேன், ஆனா வேணும்னே எதா இருந்தாலும் இப்பவே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்றாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் பை டைம், ஐ நீட் டு வின் தி ஸ்டேட், ஐ நீட் டு கிவ் ஜஸ்டிஸ் டு தெம், ரெண்டும் வேணும் எனக்கு அப்படின்னு வெயிட் பண்ணி பண்ணாரு. அதுக்குள்ள இங்க சிஎஸ்கே மேட்ச்ல ஃபேஃப் டூப்ளசிஸ் மேல செப்பெல்லாம் தூக்கி வர போட்டாங்க. அழகிய தீர்வுன்னு திரு ஏஆர் ரஹ்மான் என்இபிக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு 3 மொழிகள்ல 3வது மொழி விருப்ப மொழியா எது வேணா வந்தோம்னு சொல்லுறது அழகிய தீர்வுன்னு சொன்னாரு. அது போல அழகிய தீர்வு மோடி அவர்கள் கொடுத்தாரு. என்ன பண்ணாரு? எலெக்ஷன்ஸ் முடிவுக்கு வெயிட் பண்ணாரு, முடிஞ்சதுக்கு அப்புறம் டப்புன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. இங்கேயும் பண்ணியாச்சு, அங்கேயும் பண்ணியாச்சு. நாங்க அறகுறையா தான் நடந்ததுன்னு வச்சோம். பார்த்தோம் காங்கிரஸுடைய ஜேடிஎஸ் கவர்மெண்ட் வித்தியாசமா இருந்துச்சு, பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. என்ன நடந்ததுன்றதை பார்த்தோம். அந்த இடைப்பட்ட நேரத்துல திரு எடியூரப்பா சைன் பண்ணி கொடுத்தாரு. அது போல ஸ்மார்ட்டா மோடி அவர்கள் போல ஸ்மார்ட்டான மூவை திரு விஜய் அவர்கள் செய்யறாரா? கர்நாடகா காங்கிரஸை தட்டி கொடுத்தே வாங்குறதுக்கான விஷயமும் இருக்கு. மேகதாதுல எனக்கு வந்து தேவையில்லைங்க, நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணியும் தர தேவையில்லை, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி மட்டும் கொடுங்க, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க கால்வாய் வெட்டிக்கோங்க, அதெல்லாம் பண்ணுங்க, ஆனா எங்களுக்கு இதெல்லாம் வேணும், ஏதோ ஒன்று பேசுங்க, உங்களுக்கு இல்லாத எக்ஸ்பர்ட்ஸா. எஸ்,
இதுல வந்து திமுகவும் மேஜர் ரோல் ப்ளே பண்ண காத்திருக்கும். ஏன்னா சப்போஸ் ஏதாவது முடிவு அவங்க அணைக்கினே கட்டுறேன் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா இதுல லட்டு ஏற்கனவே போன்ற டாபிக் யாருக்குன்னா ஏடிஎம்கேக்கும் டிஎம்கே டிஎம்கேக்கு தான். இல்ல இன்னைக்கு பிஜேபி வந்து கூட இந்தி தர்ம சங்கடமா கூட்டணிக்கு இருக்கும். மீட்டிங் கூட நாங்க வரமாட்டோம் அப்படின்னு அபிஷியலா அறிவிச்சிட்டாங்க. ஸோ காங்கிரஸ்ல இருந்து அவங்க வந்து செப்பரேட்டா வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் செவரல் இயர்ஸ் காங்கிரஸ் இஸ் கோயிங் டு ஃபேஸ் தி ஹீட் ஆஃப் டிஎம்கே. டிஎம்கே மித்த கட்சிகள் எல்லாம் டிஎம்கேவோட ஹீட்டை ஃபேஸ் பண்ணிட்டாங்க. டிஎம்கே எதிர்க்கட்சினா ஒரு ரொம்ப வைப்ரண்டான விக்ரஸான எதிர்க்கட்சி. அந்த எதிர்க்கட்சி கர்நாடக காங்கிரஸ் ராகுல் காந்தி மேல தான் முழு கோவத்தில் இருக்கிறது திமுக. இந்த நாட்டிலேயே யார் மேல உச்சக்கட்ட கோபம்னா அது ராகுல் காந்தி அவர்கள் மீது தான் கோபம். சோனியா காந்தி அவர்கள் மேல அதெல்லாம் கிடையாது. ஓகே, ராகுல் காந்தி அவர்கள் மீது அவங்கள என்ன வேணா பண்ணணும், நம்ம பொலிட்டிக்கலா அவங்கள நான் டிஸ்மேண்டில் பண்ணாம விடமாட்டேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறது திமுக. இந்த விஷயத்துல தாவேக்காவும் அடிக்கிறதுக்கு ஒரு இது இருக்குன்னு கிடைச்சு ஒரு ஃபுல் டாஸ் வர்றது போல, ஒரே கல்லு ஃப்ரீ ஹிட் ஃபுல் டாஸ். ஓகே, ஃப்ரீ ஹிட் போட்டு அதில் ஃபுல் டாஸ் வர மாதிரி. ஸோ என்ன அடிக்க போகிறாங்க, எவ்வளோ தூரத்துக்கு சிக்ஸ் அடிக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். நல்ல போராட்டம் அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. விவசாயிகள் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் போராட்டத்துக்கு அவங்களுக்கு செயின் ஆஃப் நெட்வொர்க் தெரியும். டிஎம்கேயோட செயின் ஆஃப் நெட்வொர்க் எப்படி அவங்க ஆம்புஷ் பண்ணுவாங்கன்றது தெரியும். ஒரே நேரத்தில் வெடிச்சாங்கன்னா டப்பு டப்பு டப்புன்னு 108 இடத்துல வெடிக்குன்ற மாதிரி அவங்க ஃபுல் இது கார்பெட் பாம்பிங் மாதிரி பண்ணுவாங்க. டிஎம்கே இஸ் நோன் ஃபார் தட் அண்ட் தேர் கோயிங் டு பி ப்ரூட் அகேன்ஸ்ட் டிவிகே அண்ட் காங்கிரஸ். ஏன்னா ரெண்டு பக்கமும் அவங்க தான் ஆச்சு.